ஆக்சுவலி முதல்ல வந்து டைரக்டர் ராஜல் பற்றி தான் பேசணும். இந்த படத்தை ரொம்ப போராடி எடுத்திருக்காரு, அதுக்கு ஒரு கைத்தட்டல். பிகாஸ் கதை கேட்டு லாக்டவுனுக்கு முன்னாடி கதை கேட்டது. ஸோ அங்கேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸோட இந்த படத்துக்காகவே உயிரை கொடுத்துருக்காரு. அதனால தான் இன்றைக்கி நம்ம எல்லோரும் இங்கே வந்திருக்கோம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் என்பது ஒரு குழந்தையா பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு 2 பேரண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அம்மா அப்பா. ஸோ அதே மாதிரி ஒரு படத்துக்கு அம்மாவும் அப்பாவும் இருக்குது. அந்த அம்மா வந்து டைரக்டர், அப்பா வந்து ப்ரொடியூசர். 2 பேரும் கோஆப்ரேட் பண்ணி, புரியுதுல்ல உங்களுக்கு, சந்தோஷமாக அந்த குழந்தைய வளர்க்கணும். இல்லைன்னா அது சரி வராது. ஸோ இந்த படத்தில் நமக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் கிட்டத்தட்ட 2 ப்ரொடியூசராக இருக்குது இல்லைங்களா. ஸோ தேங்க்யூ டு போத் ஆஃப் யூ ஃபார் சீயிங், ஃபார் ஹோல்டிங் நஞ்சல்ஸ் ஹேண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நான் அவருக்கு மாரல் சப்போர்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் தான் ஐ திங்க், எப்படி சொல்கிறது, ஒரு சில டைரக்டர்ஸ் காஸ்ட் பண்ணும் பொழுது இவங்க இல்லையா, டேட் இல்லையா, சரி அடுத்தவங்க பார்ப்பாங்க. நிறைய பேர் அப்படி தான் வேலை பார்ப்பாங்க. அவர் ரொம்ப அடம் பிடிச்சி, இல்லை நான் இந்த படம் ஆண்ட்ரியா தான் பண்ணணும்னு ரொம்ப அடம் பிடிச்சாரு. அதனால தான் நானும் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்கேன். வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு காடுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படம்லாம் ஷூட் பண்ணும்போது லொக்கேஷனில் ஃபோன் சிக்னலும் கிடையாது, ஹோட்டலும் கிடையாது, ஏதோ ஒரு வீட்டில் போய் தங்கியிருந்தோம், எனக்கு ஞாபகம் இருக்குது. யா, ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த ஒரு நிஜமான ஒரு காடுக்குள்ளே போயிருக்கோம், அதுதான் நான் சொல்ல வரேன். அண்ட் டெஃபினெட்லி எனக்கு கடவுளை விட காடு தான் கடவுள். ஐ மீன் கோயிலை விட காடு தான் கடவுள் அப்படின்னு சொல்ல முடியும். பிகாஸ் நேச்சர் இஸ் காட் ஃபார் மீ. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இந்த படம் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம். அண்ட் ஐ ஹோப் தட் எல்லாருக்குமே தே ஆர் ஏபிள் டு see the vision beyond the fights and all that. அதை தாண்டி இந்த படம் ஒரு கருத்தை சொல்லும். ஸோ ஐ ஹோப் த வேர்ல்ட் இஸ் ஏபிள் டு see that. அண்ட் நாங்கள் எல்லாரும் பட்ட கஷ்டங்களுக்கு கண்டிப்பாக I hope this film is also successful for the producers and definitely for Nanjal. And thank you to all other technicians, Sundar Babu sir and DOP sir, editor, stunt master, ellarkum migaperiya nandri. Thank you. அனைவருக்கும் காலை வணக்கங்கள். படத்தின் டைட்டில் கா. எல்லோரும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு 3-4 பேர் சேர்த்து வச்சா ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். அதனால தான் உங்களுக்கு ஈஸியாக புரிகிறக்காக கான்னு சொல்லி சிம்பிளாக வச்சுட்டார் எங்கள் டைரக்டர். இந்த படம் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெஸ் மீட் பண்ணும்போது இந்த படத்தை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கோம். படம் எடுத்து ஒரு 2 வருடம் ஆகிவிட்டது. பட் ஆனால் சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தது. எல்லாருக்குமே தெரியும், எது நடக்கணுமோ அது நடக்கும், எப்போ நடக்கணுமோ அப்போ தான் நடக்கும். நிறைய பேர் கேட்டாங்க, என்னாச்சு சார், இன்னும் அந்த படம் ரிலீஸ் பண்ணலையா, என்னாச்சு, எதுவும் இஷ்யூவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே பதில் தான் சொன்னேன். 3:30க்கு ஃப்ளைட் இருக்குது, டிக்கெட் எடுத்தாச்சு, 2:30க்கு உள்ளே ரீச் ஆகிடுச்சு, 3:30க்கு வரல, ஃப்ளைட் வரல, 4 ஆச்சு, ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் வருது, இன்னொரு 2 ஹவர்ஸ் ஆகும், ஃப்ளைட்டு வந்துடும் சொல்கிறாங்க. நம்ம உள்ளே போயாச்சு, திருப்பி வர முடியுமா, கேன்சல் பண்ண முடியுமா, போக வேண்டிய இடத்துக்கு போய் தான் ஆகணும். 4:30 5:30 ஆயிடுச்சு, சொன்ன டயத்துக்கு வரல,
6 o'clock தான் வந்தது. டயத்துக்கு வந்தது. நானும் ட்ராவல் பண்ணி எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்து விட்டேன். அதேமாதிரி இந்த காகப்படமும் எப்போ வரணும் அப்படின்னு சொல்லி மேலே ஒருத்தன் டிசைட் பண்ணுறான். முயற்சி ஃபுல்லாக நம்ம டைரக்டர், நம்ம நண்பர் ஜான்மேக் சார், மேடம் எல்லோரும் சிறப்பாக சப்போர்ட் பண்ணாங்க. இந்த சப்போர்ட்லாம் பண்ணும்போது இன்றைக்கி உங்கள் முன்னாடி இந்த படத்தை லான்ச் பண்ணுறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படம் சிறப்பான படம். யாருமே இந்த இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு டீப்பாக காடை காட்டியிருக்க முடியாது. மும்பையில் போட்டு காட்டினோம். பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. ஒரு 25 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பெரிய டீம் தான் பார்த்தாங்க. ஒரே ஒருத்தர் தான் போட்டு காட்டினோம். இப்போ லாஸ்ட் வீக்கு ஓகே சொல்லிட்டாங்க, அருமையாக இருக்குது படம் அப்படின்னு சொல்லி. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு படம் வந்திருக்குன்னு சொல்லி. நாஞ்சில் அதில் வந்து ரொம்ப வாழ்ந்துருக்காரு. நான் கூட ஆரம்பத்தில் வந்து படம் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. பட் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போனார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. படம் ரொம்ப அருமையாக வந்திருக்குது. பட்டு நாஞ்சிலுக்கு ரொம்ப நன்றி. அந்த படத்துக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண மேடம் ஆண்ட்ரியா மேடத்துக்கு ரொம்ப நன்றி. நம்ம ஜான்மேக் சார் எவ்வளோ வாழ்க்கையில் ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்கும். அவர் எடுக்கிற ஒவ்வொரு படமும் அவருக்குன்னு பார்த்தோன்னா நல்ல படமாக அமைஞ்சு போகுது. மைனா கொடுத்தாரு, சாட்டை கொடுத்தாரு. இந்த படம்லாம் இவ்வளவு கலெக்ஷன் ஆகுமான்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. அந்தளவுக்கு சிறப்பான கொடுத்தவர். அந்த நம்பிக்கையும் பேரில் அந்த படமும் எடுத்திருக்காரு. இது முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு படம் சம்பவம்னு ஒன்று பண்ணியிருக்காரு. அதுவும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருந்த அனைத்து உள்ளங்களுக்கும், இங்கு வந்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். தேங்க்யூ. வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக ஒரு நன்றி தான் சொல்லணும் எல்லாருக்கும். முக்கியமாக இந்த ஆண்டனி சார் எங்கள் படத்தை வாங்கினதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. படம் ஒரே ஒருத்தர் தான் ஃபஸ்ட்டு கேட்டார், பேசி ஒரே பிஸ்னஸில் இந்த சிட்டிங்கில் முடிஞ்சது. ரொம்ப நன்றி ஆண்டனி சார். நல்லாயிருக்கும், நல்ல பிரமாதமாக நல்லா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாரு, நல்லா அருமையாக கொண்டு சேர்த்துட்ருக்காரு. இந்த படம் முக்கியமாக நல்ல படமாக அமைகின்றதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ராஜன் சார் எனக்கு ஆரம்பத்துலேருந்து உறுதுணையாக இருந்திருக்காரு, அவருக்கு நன்றி. அப்புறம் ஆண்ட்ரியா மேடம் வந்து இந்த படத்தில் கேட்டவுடனே ஒத்துக்கிட்டாங்க. இந்த படம் நடிச்சு கொடுக்குறதுக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணாங்க, ரொம்ப நன்றி. சலீம் கோஸ் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் அந்த படத்தை தயாபுரான் அவர்களுக்கு நன்றி. ஜெசிகா மேடம் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. டைரக்டர் அப்புறம் ஜோஸ், முக்கியமாக எங்கள் மேனேஜர் சங்கர் அவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் பிரமாதமாக அமையும். பாக்கியராஜா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் நான் போனோடனே மைனா கதையை முதல்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து திரைக்கதை சொல்லி கரெக்டாக சொல்கிறார். 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்தை அவ்வளோ ஞாபகமாக ஃபுல்லாக படத்தோடைய கதை சொல்கிறார். அந்தளவுக்கு ஒரு சினிமா எந்த அளவுக்கு நேசிக்கிறான்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சௌந்தர் அண்ணன் அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் கமலேஷ் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆளுமைகளுக்கு நன்றி, வணக்கம். நம்ம அதிகமாக பேசலை. இங்கே ஏதோ மெசேஜ்னு சொல்கிறாங்க. மெசேஜ் ஒரு சினிமாங்கிறது மெசேஜ் சொல்கிற ஊடகம் கிடையாது. அது ஒரு காட்சி ஊடகம். அது ஒரு அனுபவத்தை தான் கொடுக்கும். அந்த அனுபவத்துலேருந்து நீங்கள் ஒன்று எடுத்துப்பீங்க. அது உங்களுது. படைப்பு என்னதாக இருக்கலாம், ரசனை உங்களுது, தேர்வு உங்களுது, தேடல் உங்களுது, அறிவு உங்களுது. நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு நான் பார்க்க ஆவலாக இருக்கேன். அவ்வளோதான். நான் எந்த மெசேஜும் மெசேஜ் சொல்லக்கூடாது. சினிமாவோட வேலை அது இல்லை. இன்னும் நான் நம்புகிறேன். மற்றவங்க எப்படி நம்புகிறாங்கன்னு தெரில. அப்படி பார்த்து தர்சோஸ்கி என்ன மெசேஜ் சொன்னார்? அனுபவம் தான். சினிமாங்கிறது ஒரு அனுபவம், தியானங்கிறது ஒரு அனுபவம், அதுபோல் சினிமாங்கிறது ஒரு அனுபவம். அப்புறம் நன்றி சொல்லணும்னா நான் வந்து ஆண்ட்ரியா அவர்கள் அந்த படத்தோட தொடக்க புள்ளியிலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் கூட நிற்கிறாங்க, மோரல் சப்போர்ட்டாக இருக்காங்க. அப்புறம் சலிங் ஹவுஸ் சார், அந்த படம் வந்து கதை சொல்ல சார் நீங்கள் பண்ணணும். சலிங் ஹவுஸ் தெரியும் உங்களுக்கு, லெஜண்ட் தியேட்டர் ஆர்டிஸ்ட். சொல்ல போனேன், இல்லை எனக்கு தியேட்டரே போதும், நான் சினிமா வேணாம், நீ என்ன நான் இங்கே ராஜாவாக இருக்கேன், அங்கே போய் நீ சினிமாவில் பூஜா தூக்க வச்சுருவீங்க. இல்லை சார் உங்களை எதுவும் இல்லை வேணாம், எனக்கு சினிமாவே வேணாம், நான் தேட்டர் தான் எனக்கு பிடிச்சிருக்குப்பா, இங்கே நான் ராஜா, இங்கே ஆர்டிஸ்ட் ராஜா, சினிமாங்கிறது டைரக்டர் மீடியா, அங்கே நீ சொல்லணும் நான் எதாவது பண்ணணும், வேணான்னாரு. இல்லை சார் நீங்கள் கதை கேளுங்க, கதையெல்லாம் கேட்க முடியாதுன்னாரு. இல்லை சார் திரும்ப ஃபோன் பண்ணுவேன், இல்லை சார் நீங்கள் பண்ணணும். கடைசியில் சரி நான் கதை கேட்கல, நீ ஒரு வாட்டி அவங்க கூட பேசணும்னாரு. சரி பேசுகிறேன். நான் 1 மணி நேரம் பேச்சு ஆரம்பித்து பேசி அன்னைக்கு ஃபுல்லாக
எனக்கு என்ன சினிமா தெரியும், அந்த சினிமா நான் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணும். சரி சார், நான் சினிமாவை நான் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேனோ அதை புரிய வச்சேன். அவருக்கு பிடிச்சிருந்துச்சி. எனக்கு பிடிச்ச டேரக்டர்ஸ் எல்லாம் யாருன்னு கேட்டார். நான் எனக்கு பிடிச்சவங்க யாருன்னு சொன்னேன். அப்புறம் தான் ஒத்துக்கிட்டார். அப்புறமும் கதை கேட்கல. சார் கதைலாம் வேணாம், நீ பண்ணுவேன் நம்பிக்கை இருக்குன்னாரு. சரி, கடைசியில் தான் வசனம் மட்டும் என்கிட்ட கேட்டார். நீ ஏதாவது வாயில் வர்ற டைலாக்கெல்லாம் இருந்தால் நான் பேச மாட்டேன், சொல்லிக்கோ. எனக்கு கொஞ்சம் அது ஒரு ஈகோ ஆகிடுச்சு. என்ன அது பேச மாட்டேன், நான் சொல்கிறதா நீங்கள் பேச போகிறீங்கன்னு. கடைசி வர நாளைக்கு ஷூட்டிங்னா இன்றைக்கி வர டைலாக் கொடுக்கல. எனக்கு ஒரு அந்த ஈகோ வந்துடுச்சு. நான் சொல்கிறதான் சார் பேசுவீங்க, சரி பார்ப்போம், நீ சொல்கிற நான் பேசுகிறேன்னா பார்ப்பேன். மறுநாள் வந்தார், டைலாக்லாம் கொடுத்தேன். சரி, ஒன்றுமே சொல்ல திமிரு அப்படி தான் சொன்னார். பேசிட்டார், ரொம்ப திமிரு அவனுக்குன்னு சொன்னார். அப்புறம் டப்பிங் முடிஞ்சிச்சு. டப்பிங் முடிஞ்சு போகும்போது திரும்ப சொன்னார், இனி பாம்பே பக்கம் வந்துடாத கதை சொல்லிட்டு இருந்தார். சார், என்ன படம் பிடிக்கலையா என்ன? இல்லை நீ கதையும் சொல்லாத, பாம்பே பக்கம் வராதா, டேட்டு மட்டும் கேளு, நான் வந்துடுறேன்னு. ஓகே, அதுதான் எனக்கு அவ்வளோதான். ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் குழந்தை மாதிரி, அவருக்கு ரொம்ப கோவிச்சுப்பார். அவங்க பயமுறுத்துனாங்க இங்கே. உண்மையை சொல்ல போனால் அவரோட பர்சனல் மேக்கப் அண்ட் பர்சனல் அந்த லெவலில் உள்ளவங்களாம் பயப்படுச்சு. என்ன அவரா, ஐயோ உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாதுங்க, ஃபஸ்ட்டு படம் முடியாதுன்னாங்க. இல்லை சார், நான் பண்ணிப்பேன், கலைங்கிறதே அன்பு தானே, வெறுப்பு இல்லையே, அது என்னால் முடியும், அன்புன்னு ஒன்று இருக்குல்ல நம்மக்கிட்ட. சரி, தினமும் முத்தம் கொடுப்பேன். ஷார்ட் முடிஞ்சாலும் அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும். அப்போ தான் அவருக்கு என்ன, அது ஒரு குழந்தை மாதிரி அவர். சரி, அப்படி ஹேண்டில் பண்ணி அப்படியே முடிச்சிட்டேன். மிஸ் பண்ணுறோம். அப்புறம் என்னென்னா ஒரு உண்மையில் அதை மறைச்சிட்டேன். அதுக்கு இன்றைக்கி கடைசி திட்டாரு. அவர் தேட்டர் ஆர்டிஸ்ட், மெட்ராஸ் தேட்டர்ஸ், அவங்க ஆண்ட்ரியா, அவங்களும் மெட்ராஸ் தேட்டர்ஸ் தானே. சொன்னேன் சார், அவங்களும் மெட்ராஸ் தேட்டர்ஸ்னு. அது ஏன்டா முதல்ல சொல்லுன்னாரு. இல்லை சார், அந்த டென்ஷனில் இன்னும் ஒர்க் டென்ஷனில் அதெல்லாம் பெருசாக எனக்கு பரலன்னு. அதை மடைய அதை முதல்ல சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம், நான் பேசியிருப்பேன்ல. சார், நீங்கள் அவங்க லவ்வர் இல்லை, இது நீங்கள் அண்டர்கனிஸ்ட் இல்லைடா, கொஞ்சம் பேசியிருப்பேன்ல, கொஞ்சம் பேசி அது எங்கே, நாங்கள்லாம் ஒரு இதுடா மெட்ராஸ் தேட்டர்ஸ், அவரும் மெட்ராஸ் தேட்டர்ஸில் தான் இங்கே இப்போ ஃபீனிக்ஸ் தேட்டர்ஸ். அவங்க மனைவி ஒரு அன்னை தெரசாப்பெல்லாம் இருப்பாங்க, அவங்கள பார்த்தாலே காலைல விழுந்துருவேன். அப்புறம் ஆண்ட்ரியா, உண்மை சொல்ல போனால் இந்த படத்தோட துவக்கத்துலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் என் கூட அவ்வளோ மோரல் சப்போர்ட், அவ்வளோ கடினமான சூழல்லையும் என் கூட நின்னாங்க. நன்றி ஆண்ட்ரியா. அப்புறம் ஜான் மேக் சார் அவர்களுக்கு நன்றி, ஆண்டனி சார் அவருக்கும் நன்றி. ஒரு மென்மையான மனிதர் ஆண்டனி சார், அவரும் ஒரு குழந்தை மாதிரி தான், எனக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அது ரொம்ப குழந்தை அவர். எப்படி ஜான் அது சலீம் சார் ஒரு குழந்தையோ, சலீம் ஹவுஸ் சார் குழந்தையோ, அவரும் ஒரு குழந்தை மாதிரி மென்மையான மனிதர். அப்புறம் தயாபரன் சார், இந்த படத்துக்கு உறுதுணை அந்த ஸ்கிரிப்ட் ஆக்டர் பிக்சர்ஸ் தயாபரன் சார், அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும், அப்புறம் சார் பாலா சீதாராமன், அவங்களோட வரிகளுக்கு நன்றி. இசை ஆமாம் சுந்தர் சி பாபு சாருக்கு நன்றி. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய நண்பன், என்னதான் நம்ம கனவுகள் அது இதுன்னு இருந்தாலும் ஒரு கலைஞன் அவனுக்கு உறுதுணையாக சில நண்பர்கள் அமைவாங்க. நீ நல்லா தான் பண்ணுற, சரியாக தான் போகிறேன்னு சொல்லுவாங்க. அதில் என் நண்பன் சுரேஷ் பாபு எல்லா இடத்துலையும் என்னை கைவிடாத ஒரு நண்பன். அப்புறம் நான் என்ன செஞ்சாலும் அது அவன் ஜால்ரா அடிக்கிறானா இல்லை உண்மையிலேயே நம்ம ஊக்குவிக்கிறானுங்க டவுட் வரும். அப்படி ஒரு நண்பன் இருக்கான், சிவானி செந்தில், தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர். எனக்கே டவுட் வரும், டேய் இதான் டயலாக் அது ஜால்ரா அடிக்கிறியா, உண்மையிலேயே நல்லா இருக்கா படம் அப்படிலாம் கேட்பேன். நல்லா தான்டா அதுக்குன்னு. அவன் எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டான், அதனால எனக்கு பிடிக்கும். அப்புறம் என்னுடைய உதவி இயக்குனர்கள், அவங்க இல்லைன்னா அது இல்லை. அவங்க பேரை தனித்தனியாக நான் சொல்லி ஆகணும். ஜெனித், அது பென்னி, ஜெனித், அப்புறம் குரு ராமையன், சகாசு அண்ணாமலை, அகத்தியன் அய்யனார், அகத்தியன் சேகர், அப்புறம் என்னப்பா பேர் மறந்துச்சுப்பா, அதை சொல்லிட்டேன், சபேஷ், ஆகாஷ், ஹேமேஷ், எல்லோருக்கும் நன்றிப்பா. என் கூட நின்னீங்க, கடினமான சூழலில் நின்னீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. சில பேர்கள் மறந்துருக்கலாம், எனக்கு மேடை பேச்சு அவ்வளோ வராது, சும்மா வளர்ப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் சினிமா பற்றி, இந்த படம் பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா, இப்போ ஒரு படைப்பு நாங்கள் முன்னாடி கொடுத்துட்டேன், திரைக்கு வரப்போகுது. ஒரு நாளில் நடக்கிற சம்பவங்கள், அந்த சம்பவங்கள் கூறவைகள் ஒரு விஷயம் சொல்கிறேன். இதில் அது இப்போ ரிவீல் பண்ணுமா தெரில, நீங்கள் படம் பாருங்கள். ஆனால் இது ஒரு வழக்கமாக ஒரு க்ரைம் த்ரில்லர், இன்னும் ஒரு ஜேனர் இருக்குது, அந்த
ஒரு க்ரைம் த்ரில்லர் நார்மலாக கடந்து போகாது. கண்டிப்பாக அது உங்கள் மனசுக்குள்ளே புகுந்து ஒரு ரசவாதம் பண்ணுன்னு நம்புகிறேன். ஏன்னா ஒரு கொஞ்சம் பதட்டம் இருக்குது. ஏன் என்ன பதட்டம்னா, அது வெற்றி தோல்விக்கெல்லாம் பயப்பட மாட்டான். நான் அதுக்கெல்லாம் பயந்து வரல. அது வியாபாரியோட பயம். அது ஏன் பயம் இல்லை. அந்த பொறுப்பு இருக்குது. கண்டிப்பாக நம்மளை காசு போட்டிருக்காங்க, அந்த காசு திருப்பி கொடுக்கணுங்கிற பொறுப்பு இருக்குது. அதுக்காக வந்து வளைஞ்சு ரொம்ப கலையை வளைக்க முடியாது. ஒரு பூட்டை போய் இப்படி தான் பூக்கணும்னு சொல்ல முடியுமா? அது பூக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து சூடிக்கிங்க, இல்லாட்டா விட்டுட்டு போயிடும் இல்லையா? அதுபோல் தான் கலைஞன். இந்த படம் இதை என்ன சொல்ல மறந்துட்டேன். நன்றி இல்லை அது இல்லை, சப்ஜெக்டை பற்றி பேச வந்தேன். படத்தை பற்றி பேசிட்டு இருந்தால இதாங்க படத்தோட முக்கிய கான்செப்ட்னு இல்லைங்க. அது ஒரு அனுபவம். நீங்கள் பாருங்களேன், கான்செப்ட்னுலாம் சொல்லக்கூடாது. சினிமாவை அப்படி சுருக்காதீங்க. சினிமாங்கிறது ஒரு அனுபவம். நீங்கள் ஒரு ரோலர் கோஸ்டரில் அப்படி ஏறுறீங்க இறங்குறீங்க. அதை எப்படி விவரிப்பீங்க? அது நீங்கள் ஏறி இறங்குனா தான் தெரியும். சினிமா கதை கிடையாது. சினிமா கதைன்னா நீங்கள் வந்து கதையை நான் கையில் எழுதி கொடுத்துடலாம்ல. நீங்கள் எதுக்கு சினிமா தேட்டருக்குள்ளே வரணும்? சினிமாங்கிறது அனுபவம். புரிஞ்சுங்களா? ஒரு புத்தகம் படிக்கிறோம், ஒரு புத்தகத்தோட 4 வரியை வச்சு கதை சுருக்கத்தை வச்சுட்டு ஒரு அண்ணா கரீனாவை நீங்கள் முடிவு பண்ண முடியாது. அது சிம்பிளாக 4 வரியில் சின்ன கதை தான். அதை நீங்கள் அந்த முழு புத்தகத்தையும் படிக்கணும். அந்த அனுபவத்தை அண்ணா கரீனா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த அனுபவத்தை படிக்கணும். படித்தா தான் தெரியும். அதே போல் சினிமாவை நீங்கள் முழுமையாக பார்த்தா தான் தெரியும். என்னுடைய பார்வை சரியா தப்பாங்கிறது அது வேற. என்னுடைய பார்வை கூட நீங்கள் உடன்படாமல் போகலாம். அது என்னுடைய பிரச்சனை இல்லை. என்னுடைய பார்வையை சொல்ல, என்னுடைய படைப்பை உங்கள் முன்னாடி கொண்டு வர உரிமை இருக்குது. ஏன் இங்கே உப்புமா படம் எடுக்க கூட உரிமை இருக்குது. சொல்லுவாங்க அது உப்புமா படம் அது அப்படிலாம் இல்லை. நம்ம வீட்டில் ஒரு குழந்தை கிறுக்குனா அது உங்களுக்கு பிடிக்கும். பக்கத்து வீட்டு குழந்தை கிறுக்குனா பிடிக்காது. அந்த கிறுக்கல் உங்களுக்கு பிடிச்சது இல்லை. அது ஒரு கிறுக்கலை எடுத்துக்கணும். புரிஞ்சுங்களா? எல்லாருக்கும் அந்த எல்லா உரிமையும் இருக்குது. அதை நிராகரிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்குது. அதை தேர்ந்தெடுங்க, நிராகரிங்க. ஆனால் தப்போ சரியோ, அதாவது மாஸ் ஃபிலிம், மாப் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. மாப் சைக்காலஜி வச்சு சினிமா இருக்குது, மாப் சைக்காலஜியை டிபெண்ட் பண்ணி சினிமா இருக்குது. இந்த சினிமா பொறுத்தளவில் என்னன்னா மிரர். இப்போ நான் ஒன்றும் காட்டலை, ஒரு கண்ணாடியை பூசி உங்கள் முன்னாடி காட்டுறேன். நீங்கள் பார்த்துட்டு போங்க, உங்கள் முகம் அதில் தெரியும், அவ்வளோதான். அந்த மிரர்னா நான் ரசம் பூசுகிற கண்ணாடியில் ஆழமான தண்ணி, சலசலப்பில் தண்ணியில் உங்கள் முகம் தெரியாது. ஆனால் ஆழமான தண்ணியில் அது அமைதியான தண்ணியில் உங்கள் பிம்பம் தெரியும். அதோட ஆழத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த படத்தில் அது நான் அந்த ரசவாதம் நிகழும்னு நம்புகிறேன். பதட்டம்னா என்ன பதட்டம்னா, ஒரு ஃபஸ்ட்டு ப்ரொப்போசல் சொல்லும்போது, ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லும்போது ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா? பொண்ணுக்கு ஒரு ஹைக்கு, சிலவங்களுக்கு ஹைக்கு பிடிக்கும், கவிதை பிடிக்கும், கண்ணியம், ஏதோ ஒரு வழி மூலியமாக தானே பொண்ணுகிட்ட அதை ஃபஸ்ட்டு ப்ரொப்போசல் பண்ணும்போது சின்ன பதட்டம் இருக்கும்ல. அதே போல் அங்கே ஒரு ஹார்ட்டுக்குள்ளே தான் நுழையணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. கலெக்டிவ் ஹார்ட், கலெக்டிவ் மைண்ட். அப்போ இன்னும் கொஞ்சம் பதட்டம், இன்னும் கொஞ்சம் பயம் அதிகம். அந்த பதட்டம் எனக்கு இருக்குது, அந்த பயம் இருக்குது. ஆனால் நுழைஞ்சிடுவேன்னு நம்புகிறேன். நுழைஞ்ச ரசவாதம் செய்யும்னு நம்புகிறேன். புரிஞ்சுங்களா? அப்புறம் உங்கள் கையில் இருக்குது. புரிஞ்சுங்களா? நன்றி, வணக்கம்.